ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி நம்ம பசுமையகத்தில் பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவு மிக்ஸ் தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மாவுங்க, பொடி ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாவு, ஈர மாவு கிடையாதுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 கிலோ இட்லி அரிசி அளந்து எடுத்துக்கிறோங்க. இது வந்து வெள்ளைக்கார அரிசிங்க. எங்கள் ஊரில் இது வெள்ளைக்கார அரிசின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இது எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா குண்டு குண்டாக வெள்ளை வெளியேறுன்னு இருக்குங்க அந்த அரிசி. ஸோ இது வந்து 4 கிலோ அளந்துக்கோங்க. 4 கிலோங்கிறது வந்து நான் அரிசியை மட்டும் சொல்கிறேன், அந்த பாத்திரத்தோட வெயிட் அதில் ஆட் ஆகாதுங்க. அரிசி மட்டும் 4 கிலோ. 4 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த மாவில் என்ன வந்து வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. இது வந்து நம்ம என்னென்னா, இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம கடையில் வாங்குகிற அந்த வெட் மாவு வந்து நம்ம 1 கிலோ வாங்கிட்டா அது நம்ம ஒரு 1-2 நாள்லேயே யூஸ் பண்ணி தீத்துடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இது அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஆள் தான் இப்போ வீட்டில் இருக்கோம், மற்றவங்களாம் ஊருக்கு போயிருக்காங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு சும்மா ஒரு 1/2 டம்ளர் 1 டம்ளர் போட்டு நம்ம பிணைஞ்சு வச்சு நமக்கு அளவா ஒரு 5-6 தோசைக்கு அளவா இல்லை ஒரு 5-6 இட்லிக்கு அளவாக நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம ஒரு ஆளுக்கு என்ன தேவையோ அப்படி செஞ்சுக்கலாம். இதே ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சுக்கணும், பிஜியில் இருக்காங்க, அவங்களே குக் பண்ணி சாப்பிட்ணும், இல்லை பேச்சுலர்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மாவு ஆட்டி சமைக்க முடியாமல் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 1 கிலோ உருட்டு உளுந்து எடுத்துக்கிறேங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க. அப்படி சப்போஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் இருந்திருந்தேன்னா, உங்களுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன். இதை அளந்து எடுத்துட்டுங்க, நம்ம வந்து நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 வாட்டி கழுவி நம்ம வந்து இது பண்ணிடணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் 5ஆவது தடவை நம்ம ஊற்றி தான் ஊற வைக்கணும். சரிங்களா, நல்லா தேய்ச்சி கழுவணுங்க. அப்போ தான் வந்து சொல்லுவாங்க, பெனஞ்சு கழுவுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து கழுவிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே சுத்தமாக போயிடுங்க. ஸோ 4 தடவை நீங்கள் கழுவும் போது பார்த்திங்கன்னா கிளியராக வந்துடும். ஸோ ரெண்டையுமே, உளுந்தையுமே அப்படித்தான் நீங்கள் வந்து கழுவுனா, அரிசியுமே நல்லா தேய்ச்சி கழுவிடணுங்க. அதுக்கப்புறம் 5ஆவது தடவை தண்ணியை ஊற்றி குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கணும். இப்போ வந்து குவான்டிட்டி நிறைய இருந்ததுன்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வைங்க. குவான்டிட்டி வந்து கம்மி, இப்போ 1 கிலோ அந்த மாதிரி தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். இப்போ எனக்கு அரிசிக்கு பாத்திரம் பத்தலைங்க, அதனால் 2 பாத்திரத்தில் நான் ஊற வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நல்லா அப்படியே பரப்பி விட்டு காய வச்சுருங்க. ஒரு 1 டே காஞ்சா போதும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு நாள் காஞ்சா போதுங்க, நல்லா காஞ்சிரும் ஒரே நாளில். சரிங்களா, இப்போ மார்னிங் ஒரு 11 மணிக்கு காய போடுறோன்னா ஈவினிங் ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாம், ஃபுல்லாகவே காஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் மிஷினில் அரைச்சி கொடுத்துட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு லேசாக பிறுன்னு இருக்கணும், அந்த மாதிரி பதத்தில் அடிச்சுக்கோங்க. மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நம்ம அரைக்கும் போது உளுந்து கூட 1 கிலோ அவல், சரிங்களா, அந்த தட்டையாக இருக்கும் இல்லைங்களா, சாஃப்ட் அவல், அதுவும் அது போக வந்து ஜவ்வரிசி ஒரு 1/4 கிலோ ஒட்டுக்காக போட்டு இதை நைஸாக அரைச்சிடணுங்க. சரிங்களா, அரிசி மட்டும் பிறுன்னு இருக்கணும், உளுந்து கூட அவலும் 1 கிலோ, அது போக 1/4 கிலோ வந்து ஜவ்வரிசி, அதை ஒட்டுக்காக நைஸாக அரைச்சிக்கணும். ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சிட்டு வந்து வீட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி தோசை சுடுறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து முதல் நாளே ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தாங்க நம்ம வந்து இது பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம தோசை சுட முடியும். ஸோ தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் மாவு போட்டுக்கோங்க. கூட வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணலைங்க. நான் வீட்டில் எப்படி சமைச்சு சாப்பிட்றேனோ அதே தான் நம்ம சேல்ஸுக்கும் கொண்டு வர்றோங்க. ஸோ நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ கெமிக்கல்ஸ், எதுவுமே கிடையாதுங்க. ஸோ உப்பு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணுங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே காத்தால் வந்து நீங்கள் தோசையோ இட்லியோ சுடணும்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் பிணைஞ்சி வச்சுக்கணும். இல்லை நம்ம இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து தோசை இட்லி பணியாரம் சுடுறோம் அப்படின்னா நீங்கள் முதல் நாள் காலையில் எந்திரிச்ச உடனே வந்து நீங்கள் பிணைஞ்சி வச்சுக்கலாம். அப்போ நைட்டு ஓரளவுக்கு ரெடி செட் ஆகிக்குங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக பிணைஞ்சி வச்சிடணுங்க. நைஸாக பிணைஞ்சு நல்லா கரைச்சி வைக்கணும்.
ட்ரை மாவுங்கிறனால நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கட்ட தான் செய்யுங்க. ஸோ நம்ம வந்து அதை நல்லா ஒன்று ஒன்று உடச்சி விட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அமுக்கி விட்டு உடச்சி விட்டு நல்லா நைஸாக கலந்து வச்சுக்கணுங்க. மெயின் வந்து பேச்சுலர்ஸுக்கு, அப்புறம் வந்து இந்த பிஜி ஹாஸ்டல்லலாம் தங்கியிருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து ஹாஸ்டல் ஃபுட்டு வேண்டாம், நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களாம் இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கெல்லாம் என்னங்க ஒரு கப்பு போட்டாலே போதுமாக இருக்கும். ஃபேமிலிக்குனா தான் நம்ம நிறைய போட்டு கலந்து வைக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணுங்க. நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கும். நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுங்களா? ஸோ வந்து நான் தோசை சுட போகிறேங்க இன்றைக்கி. நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம பசுமையகத்தோட கடலெண்ணெய் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டுக்கு. ஸோ அதை ஊற்றி தான் இன்றைக்கி தோசை சுட போகிறோம். எங்களோட பொருளெல்லாம் வாங்கணுன்னா www.pasumiyagam.com போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். பார்த்திங்களா, ஒட்டாமல் வந்துருச்சு. ஸோ தேங்க்யூங்க.